வியாழக்கிழமை ஸ்ரீ சக்கர வழிபாடும், பெண்களுக்கு அபூர்வ சக்தி கிடைத்தலும், தாலி பாக்கியமும். அன்பார்ந்த நேயர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்களே, எல்லோருக்கும் உங்களுடன் பணிவான வணக்கம். இந்த முறை சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு ஸ்ரீ சக்கரத்தினுடைய பெருமையை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீ சக்கரம் என்பது 48 முக்கோணம் உடைய ஒரு அரும்பெரும் கலை. இதை பெண்கள் தான் பூஜை செய்ய வேண்டும். இந்த பெண்கள் பூஜை செய்யும்போது, ஸ்ரீ சக்கரத்துக்கு வழிபாடு செய்யும்போது, ஒரு தகட்டிலே ஸ்ரீ சக்கரம் வரைந்து அதை ஒரு சிவப்பு நிற துணியிலே வைத்து, செப்பு பாத்திரத்தினுடைய ஒரு தட்டிலே வைத்து, அதன் முன்னால் பத்தி சூடம் பொருத்தி வழிபாடு செய்ய வேண்டும். இது எல்லோரும் சொல்வதுதான். வியாழக்கிழமை ஏன் செய்ய சொல்கின்றோம் அப்படி என்று கேட்டால், வியாழன் என்பது குருவனுடைய நாள். அந்த குரு பகவானுடைய நாளிலே கண்டிப்பாக இந்த ஸ்ரீ சக்கரத்தை வழிபாடு செய்பவர்கள் இந்திரன், இந்திராணி, பிரம்மா, பிரம்மி, இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு உண்டு. வராகி, இப்படி அந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே இருக்கின்ற அஷ்ட தேவதைகளையும் வழிபாடு செய்து அவர்களுடைய வழிபாட்டின் மூலமாக நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். இந்திரன் இந்திராணியாகவும் ஸ்ரீபுரம் என்னும்ன்ற அந்த மகாமேரு சக்கரத்தின் வழியாக பூஜை செய்யும்போது ஒரு நல்ல பலன் கிடைக்கின்றது. அந்த நல்ல பலன் ஒரு நவ ஆவரண பொக்கிஷமாக உங்களிடம் வந்து சேருகின்றது. இந்த ஸ்ரீ சக்கரத்தை வழிபாடு செய்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்தால் இது பலன் செய்யும், அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் சக்தி வழிபாடாக, நூபுர கங்கையாக, அன்னையினுடைய சக்தியாக வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும்போது அங்கே வருகின்ற சப்த கன்னியர்கள், அப்போ என்ன செய்யணும், 7 பெண்கள், 7 பெண்களுக்கு 7 விதமான துணிகளை எடுத்து, 1 மீட்டர் துணி, சட்டை துணி எடுத்து, வளையல், குங்குமம், சீப்பு, சுமங்கலிக்கு உண்டான அத்தனை ஜாமான்களையும் வைத்து அவர்கள் கையிலே கொடுத்து விட்டு அவர்களை கிழக்கு பார்த்து நிற்க வைத்து, நீங்கள் மேற்கு பார்த்து அவர்கள் காலிலே விழுந்து வணங்கி அவளிடம் நீங்கள் சற்று பிச்சை கேட்க வேண்டும். இந்த பிச்சை என்பது என்ன? ஆண்டவனே பிச்சாந்தேகி என்று சொல்லும் பொழுது நான் மனிதன். அப்போ அந்த சக்தி பார்த்து அவளை அம்மையாக நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து அவள் கையில் அட்சதையை கொடுக்க வேண்டும். ஒரு 5 ரூபாய் நாணயத்தை கொடுக்க வேண்டும். இந்த அட்சதையும் 5 ரூபாய் நாணயத்தையும் உங்கள் முந்தியேந்தி வாங்க வேண்டும். அப்படி முந்தியேந்தி வாங்கினீர்களானால் கண்டிப்பாக அந்த பெண் கொடுத்து விட்டு போகின்ற 7 35, 5 3 8 எண்கணித சாஸ்திரப்படி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது போல் உங்களுக்கு அந்த பொருள் சேர்க்கைகள் அத்தனையும் கிடைத்து உங்கள் குலதெய்வ கடாட்சமும் கிடைக்கும். அம்பாள் ஒருத்தியே உலகத்தில் யம தர்ம ராஜாவையே எட்டி உதைத்தவள் மார்க்கண்டேயனுக்காக. அதனால் சொல்லுகின்றேன், சக்தி மிகுந்த நீங்கள் ஒரு 5 ரூபாய் நாணயத்தில் உங்கள் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளலாம் என்பதையும், ஸ்ரீ சக்கர வழிபாடு வியாழக்கிழமை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.